ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ராஸ் சமையல். இன்னைக்கு இந்த நேத்ராஸ் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் தம் பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. மார்னிங் டைம் லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இதை சமைச்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. கிட்ஸ் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பன்னீர் 200 கிராம்ஸ், பாஸ்மதி ரைஸ் 2 கப்ஸ், பச்சை பட்டாணி தேவையான அளவு, உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 2 கப், சாரி 3/4 கப் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 உள்ளது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் ஒரு ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 அல்லது 3. ஒரு வார்ம் வாட்டரில் சாஃப்ரானை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா இருக்கும். பிரியாணிக்கு வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக நான் சாஃப்ரான் எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தாங்க இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். பாஸ்மதி ரைஸை ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 20 மினிட்ஸ் மினிமம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா லாங்காக வரும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் நம்ம பாஸ்மதி ரைஸை. வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னா பொடியாக நறுக்கி, சாரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. பன்னீரை வந்து கியூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தயிரை எடுத்துக்கிட்டு அதில் பச்சை பட்டாணியோ இல்லை கேரட், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு அதில் காரப்பொடி, தட் இஸ் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கணும். அதை அப்படியே போட வேண்டாம், கீறி தட் இஸ் 2ஆக கட் பண்ணி போடுங்க. உப்பு தேவையான அளவு. லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் இப்போ போட்டுக்கணும். கடைசியாக பிரியாணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ண உடனே பேரலா ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ அளவு ரைஸை விட அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ அளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் ஜீரகம் 1 ஸ்பூனு, நம்ம வச்சிருக்கிற மசாலா ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஹாஃப் இதில் போட்டுக்கோங்க. ஹாஃப் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து உப்பு ரைஸில் தண்ணியில் போயிடும். அதனால் உப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒன்றும் இதில் ட்ரைன் ஆகும்போது அந்த சால்ட்டு சரியாக போயிடும். இது ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தான் இந்த உப்பு போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இடையில இடையில நீங்கள் வந்து அந்த ரைஸை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க. நம்ம 80% தான் குக் பண்ண போகிறோம். 20% வந்து தம் போடும்போது குக் ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக 80% குக் ஆனோனையும் ரைஸை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரியாணி லேயர் பண்ணும்போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிற அதே டைமில் பேரலாக நீங்கள் ஒரு பேனில் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். பன்னீர் அப்படியே பிளாண்டாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் மசாலா பொடி போட்டு ஃப்ரை பண்ண வச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஃப்ரை பண்ணுறோம். ஒரு பேனில் நெய் கொஞ்சம் ஊற்றி பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. உப்பு வந்து சும்மா பன்னீருக்கு தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அதை நம்ம வறுக்கிறோம். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய வேலையே இல்லை.
பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறது ஒன்றும் கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரைஸ் குக் பண்ணணும், பன்னீரை ஃப்ரை பண்ணணும், மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை குக் பண்ணி மூணையும் தம் போட போகிறோம். அவ்வளோதான் இந்த பிரியாணி. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஒரு பேனில் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் கொஞ்சமும் கடலெண்ணெய் கொஞ்சம், இல்லை உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றி நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைனா தட் இஸ் பொன்னிறமாக வர வரைக்கும் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்கிற மசாலா ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டுட்டு அதில் இந்த நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர ஹைதராபாதி பிரியாணினாவே வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னென்னா அந்த ஆனியன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவசரப்பட்டு ரைஸ் மசாலா ஆட் பண்ணாமல் வெங்காயத்தை நல்லா ஹம், பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா, தட் இஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிரில், அந்த வெஜிடபிள்ஸ் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ இந்த கர்ட் மிக்சர் வந்து நல்லா குக் ஆகணும். அந்த ரா ஸ்மெல் போய் பட்டாணி ஆல்ரெடி நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள் கேரட்டு, பொட்டேட்டோ வேறு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது பன்னீர் பிரியாணினால நான் வெஜிடபிள்ஸுக்கு லிட்டிலாக போட்டுட்டு பன்னீர் மட்டும் அதிகமாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு இது மசாலாக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கணும். ரைஸ் குக் ஆகிறதுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ அதனால் இங்கே மசாலா குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டுட்டு கரெக்டாக இருக்கா. கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் தப்பு இல்லை, ஏன்னா ரைஸ் மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாகிடும். பன்னீர்லேயும் தனியாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் காரம் இப்போ இதில் இந்த மசாலாவில் எல்லா காரமும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த மசாலா குக் ஆனோடனையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயாராக குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸை, குக் பண்ணி அதை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை இது மேலே நம்ம தம் போட போகிறோம், லேயர் போட போகிறோம். இப்போ நீங்கள் நிறைய குவான்டிட்டி குக் பண்ணுறீங்கன்னா மசாலா கீழே, அப்புறம் ரைஸ், அப்புறம் மசாலா, அப்புறம் ரைஸ் அப்படி குக் பண்ணலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் குக் பண்ணுறதுனால கீழே மசாலாவும் மேலே ரைஸும் போட்டிருக்கேன். ஸோ ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் ரைஸை போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி நறுக்குனதை போட்டுக்கணும். அந்த புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கரம் மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னா, ஊற்றி கவர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மசாலா, கரம் மசாலாவோட ஃப்ளேவர் கீழே இருக்கிற அந்த தயிரில் பண்ணியிருக்கிற மசாலா மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நான் கலருக்காக எடுத்து வச்சிருக்கிற சாஃப்ரான் வாட்டரை நான் இங்கே மேலே ஊற்றிட்டு மேலே வந்து இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ண போகிறேன். நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிளேட்டு ஏதாவது ஒன்று அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஹெவியான பாத்திரம் ஏதாவது வெயிட்டானது ஒன்று வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டீம், உள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்து வெளியில் போகாது. அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இந்த தம் ப்ராசஸ்ன்றது அது மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லீட் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் சிம்மில் வைக்க போகிறேன். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே இது தேவையில்லை. 10 மினிட்ஸ் ரொம்ப லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்டீம் உள்ளே இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க ரைஸை, கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டலாக அடியிலேருந்து ரைஸை வந்து அடியிலேருந்து எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும் பாஸ்மதி ரைஸு. இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய பிரியாணி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பாய்.